யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசன போதனை, the teaching of the word of God. வேத வசனத்தை முறையாக படிக்க வேண்டும். உபதேசம் மிக மிக அவசியம் என்று கடந்த 2 நாட்களாக நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்கள் யாரு? ரட்சிக்கப்பட்ட அந்த 3000 பேர் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். They were steadfast in 4 things: apostles' teaching, apostles' doctrine. They were steadfast in fellowship, one another relationship. They were steadfast in the breaking of bread, communion, and they were steadfast in prayer. 4 காரியத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதுல முதல் காரியம் என்ன? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதே போல அந்தியோகியா சபையில அப்போஸ்தலர் 11:26 1 வருடம் அவர்கள் உபதேசத்தை கேட்டார்கள். சீஷர்கள் எண்ணப்பட்டார்கள், கிறிஸ்தவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். சரி, அப்போஸ்தலர் உபதேசம் போட்டிருக்குதே, அது என்ன? apostles teaching என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, what is that? இப்ப நாங்க வளரணும்னா எது அப்போஸ்தலர் உபதேசம்? பிரியமானவர்களே, அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர எது அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று முறையாக பட்டியலிடப்படவில்லை. So if you ask me what is the curriculum, so if you ask me what is the syllabus என்று நீங்கள் கேட்டால் அதை கோர்வையாக இங்கு இப்படி பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம், இதுதான் apostles teaching என்று சொல்லும்படியாக வேதத்திலே எங்கும் முறையாக நமக்கு லிஸ்ட் பண்ணப்படவில்லை. அதே நேரத்தில் அப்போஸ்தலர் உபதேசம் என்றால் என்ன என்று தெரியாது என்றும் நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆங்காங்கே உள்ளதான காரியங்களை நாம் கோர்த்து இதுதான் என்று சொல்லக்கூடிய அளவிலே நமக்கு இருக்கிறது. டுடே இந்த எபிசோட்ல என்னுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த அப்போஸ்தல உபதேசம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை சற்று புரிந்து கொள்ள, இந்த டிசைபிள்ஷிப்புக்கான கரிக்குலம், சிலபஸ் என்ன டீச் பண்ண வேண்டும் என்ற காரியத்தை நான் ஓரளவிற்கு உங்களுக்கு மேற்கோள் காட்ட முடியும். இங்கும் அங்கும் உள்ள வேத பகுதிகளை உங்களுக்கு கோர்வையாக எடுத்து சொல்ல முடியும். ஆகவே விழிப்புடன் கவனியுங்கள். திஸ் மைட் ஹெல்ப் யூ வெரி மச். கடந்த 2 நாட்களாக உபதேசம் எவ்வளவு முக்கியம், டீச்சிங் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து நான் ஜெனரலாக உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது நான் என்ன பிரசன்ட் பண்ண போகிறேன் என்றால், பேதுரு கொடுக்கிற ஒரு சிலபஸ், பவுல் கொடுக்கிற ஒரு சிலபஸ், எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் கொடுக்கிற ஒரு சிலபஸ், அப்புறம் ஆதி திருச்சபையில் எருசலேமில் இருந்த ஒரு எம்பசிஸ், அப்புறம் இயேசுவே டிசைபிள்ஷிப்புக்கு கொடுத்த ஒரு கண்டென்ட் கரிக்குலம். இந்த காரியத்தை நான் உங்களுக்கு அப்படியே அறிமுகப்படுத்துகிறேன். ஓரளவிற்கு நமக்கு காரியங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஆமேன். இந்த டீச்சிங் எல்லாம் பண்ணும் பொழுது
எல்லாவற்றிற்கும் வேத வசனம் தான் நமக்கு உபயோகமாக இருக்கும். ஆண்டவர் எழுப்பின ஊழியர்கள் போதிப்பார்கள். ஆவியானவருடைய கிரியையை சார்ந்து அந்த காரியம் நடக்க வேண்டும். God uses his word, God uses his spirit and God uses his people. தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை, மனுஷிகளை பயன்படுத்துவார். தேவன் தம்முடைய வார்த்தையை பயன்படுத்துவார். தேவன் தமது ஆவியானவரை பயன்படுத்துவார், நம்மை கட்டுவதற்கு, உருவாக்குவதற்கு. ஆமென். ஸோ தேவ மனிதன் தேவனுடைய வார்த்தையை, ஆவியானவரை சார்ந்து டீச் பண்ணக்கூடிய காரியங்கள் வரும் பொழுது இந்த 3 காரியங்களும் முழுமையாக உள்ளடங்கும். ஆமென். இப்போ பேதுருவனுடைய காரியத்திற்கு வருவோம். 2 பேதுரு 1 அதிகாரம், 2 பேதுரு 1 அதிகாரம், 2 Peter chapter 1. 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். இதிலே ஒரு செட் ஆஃப் சிலபஸ் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் வளருவதற்கு தேவையான சில ஆஸ்பெக்ட்ஸை, சில பகுதிகளை, சில காரியங்களை பேதுரு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. திவ்ய வல்லமை தந்தருளப்பட்டிருக்கிறது. சரியா? சம்திங் ஹஸ் பீன் கிவன், கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து பேதுரு சொல்லி ஆரம்பிக்கிறார். 3 வசனத்தில் திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. டிவைன் பவர் given to us. சரி, இப்போ 4 வசனத்திற்கு வாங்க. come to verse 4, 2 Peter chapter 1 and verse 4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. 3 வசனத்தில் திவ்ய வல்லமை தந்தருளப்பட்டது என்று சொன்ன பேதுரு இப்பொழுது 4 வசனத்தில் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும்படி என்று அவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. He talks about divine power being given in verse 3, and now in verse 4 is talking about an invitation to be part of the divine nature, to be partakers of divine nature. அது எப்படி ஆகும்? கவனிங்க. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு 4 வசனம். மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Something has been given and then to something he is inviting us. ஏதோ ஒரு காரியம் அருளப்பட்டிருக்கிறது, இன்னொரு காரியத்திற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சரி, இப்படி இருக்க சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்க, சில காரியங்களுக்காக அழைக்கப்பட்டிருக்க. கவனியுங்கள் வசனம் 5. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் வளருவதற்கு அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட. கவனிங்க, விசுவாசம் தான் முதல்ல ரட்சிக்கப்படும் பொழுது நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று எபேசியர் 2 அதிகாரம் 8, 9 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஸோ இட் இஸ் ஃபேத் தட் சேவ்ஸ் அஸ், ரைட்? சரி, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட ரட்சிக்கப்படும் பொழுது நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தினீங்களே, அதோடு கூட தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும். 5 காரியங்கள். தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 7 காரியங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள் என்று பேதுரு ஒரு growthக்கான சில ஆஸ்பெக்ட்ஸை வலியுறுத்துகிறதை நீங்கள் பார்க்கலாம்.
இதை ஒரு சிலபஸாக நீங்கள் ஒருவேளை பார்க்கக்கூடும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். After being saved, so many things to work on. ரட்சிக்கப்பட்ட பிறகு இவைகளை டீச்சிங் ஆக கொடுத்து எப்படி இதிலே வளருவது என்று விசுவாசி கற்றுக் கொடுக்கலாம். 8ஆம் வசனம், எவைகள் இந்த 7 காரியங்கள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இது இருந்தா மட்டும் போதாது, இது உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. நீங்கள் கனியற்றவர்களாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் வீணராக இருக்க மாட்டீங்க, நீங்கள் யூஸ்லெஸ்ஸாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் ஃப்ரூட்லெஸ்ஸாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் பேரனாக இருக்க மாட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனி கொடுப்பீர்கள். 9ஆம் வசனம், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து, ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கத்தையே மறந்து, அடுத்த லெவலுக்கான காரியங்களே தெரியாமல் கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். He is like a blind person. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு தெரியாமல் குருடனாய் இருக்கிறானே என்று பேதுரு எழுதுகிறார். ஸோ இது ஒரு செட் ஆஃப் சிலபஸ் என்று வைத்துக் கொள்வோம். இதை ஒவ்வொன்றையும் கேரக்டர் ஆஸ்பெக்ட் அதிகமாக நீங்கள் இங்கே பார்க்கிற காரியங்கள், இதிலே நாம் லேயர் பை லேயர் பை லேயர் வளர வேண்டும். இப்போ இது பேதுருவினுடைய சிலபஸ் என்று வைத்துக் கொள்வோம். இப்போ எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன், ஹீப்ரூஸ் சாப்டர் 6, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Hebrews chapter 6 verse 1 and 2. ஆகையால்னு சொல்லும் பொழுது ஏதோ முன்பாக சொல்லியிருக்கிறார் என்பது விளங்குகிறது. 5ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் நீங்கள் பார்த்தால், காலத்தை பார்த்தால், மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் குடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எபிரேய கிறிஸ்தவர்களை கடிந்து கொள்ளுகிறார். கவனியுங்கள், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 5 verse 12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. காலத்தை பார்த்தா நீங்கள் மற்றவர்களுக்கு டீச் பண்ணக்கூடிய அளவு வளர்ந்திருக்கணும். ஆனால் நீங்கள் இன்னமும் அஸ்திபாரத்திலேயே இருக்கிறீர்கள், இன்னும் ஃபவுண்டேஷன்லேயே இருக்கிறீர்கள். மூல உபதேசங்களையே மறுபடியும் டீச் பண்ண வேண்டியது இருக்கிறது என்று கடிந்து கொள்ளுகிறார். சரி, அது வேற ஒரு சப்ஜெக்ட் மேட்டர். பட் இதை சொல்லிட்டு தான் 6ஆம் அதிகாரத்திற்கு வருகிறார். வந்து என்ன சொல்லுகிறார்? 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆகையால், therefore, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, நல்லா கவனிக்கணும், இது தேவையில்லைன்னு சொல்லலை, திருப்பி 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 ஃபவுண்டேஷனை போடக்கூடாது என்பது தான் அவருடைய பாயிண்ட்டு. 5ஆம் அதிகாரம் இறுதியில் உங்களுக்கு மறுபடியும் மூலோபதேச வசனங்களையே டீச் பண்ண வேண்டியது இருக்குது. எப்பயுமே நீங்கள் ஃபவுண்டேஷனே சரியாக புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க, திருப்பி திருப்பி ஃபவுண்டேஷனையே சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ஃபவுண்டேஷன் கிளாஸில் பாஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் லெவலுக்கு போக ஆரம்பிங்க என்பது தான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன். யார் எழுதினது எபிரேயர் புஸ்தகத்தை? யார் எழுதினது என்ற விவாதம் இறையியல் வல்லுநர்கள் நடுவிலே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. நான் பர்சனலாக நம்புகிற காரியம் பவுல் தான் எழுதினார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் பவுலினுடைய மற்ற எழுத்துக்களும் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் இதையும் பார்க்கும் பொழுது அநேக காமனாலிட்டிஸ் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். சரி, எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் என்றே நாம் சொல்லிக் கொள்வோம். கவனியுங்கள், இவர் என்ன சொல்லுகிறார்? ஆகையால், therefore, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூலோபதேச வசனங்களை நாம் விட்டு, அப்படின்னா அது வேண்டான்னு சொல்லலை, திருப்பி திருப்பி அதையே போடாமல் அந்த அஸ்திபாரத்தை ஒன்ஸ் ஃபார் ஆல் நல்லா போட்டு முடிச்சிருங்க, மூவ் ஆன் என்று சொல்லுகிறார்.
அப்படி சொல்லும் பொழுது கவனியுங்கள், 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். அதுதான் அவருடைய பாயிண்ட். மறுபடியும் போடக்கூடாது. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, இல்லை செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அதுதான் மூல உபதேச வசனம்னு சொல்றாரு. I'll come to it in a minute. என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. Let us move on to perfection. அப்ப பூரணராகும்படி கடந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் பூரணராக கடந்து போவதற்கு என்ன லிஸ்ட்னு அவர் சொல்லல. ஆனா அஸ்திபாரம் என்னங்கிறத அவர் சொல்றாரு. சோ 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் விசுவாசம் என்ற அந்த காரியத்திற்கு பிறகு உள்ள 7 காரியத்தை சொல்லுகிறார் பேதுரு. இங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அஸ்திபாரம் என்னவென்று சொல்லுகிறார். அதை பார்க்கலாமா? இதெல்லாம் உங்களுடைய சிலபஸில் கொண்டு வந்துடணும், டீச்சிங்கில் கொண்டு வந்துடணும். விசுவாசிகளுக்கு டீச் பண்ணுவதற்கு இதெல்லாம் முக்கியமான சப்ஜெக்ட். ஆமேன். என்ன மூல உபதேசம், எது ஃபவுண்டேஷனல் டீச்சிங், எது அஸ்திபார உபதேசம்? செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல். என்னது? முதலாவது செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல். ரட்சிக்கப்படுவதற்கு நாம் பிரயாசப்பட்ட எல்லா பிரயாசங்களும் இருக்கிறதே, எல்லா கிரியைகளும் இருக்கிறதே, எல்லாம் செத்த கிரியைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 64:6 சொல்லுகிறது, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று. நம்முடைய ரட்சிப்பின் பிரயாசம் இருக்கிறதே, நம்ம இதையும் அதையும் நாம் செய்கிறோமே, நாம் மத வழிபாடு மூலமாக, நற்கிரியைகள் செய்வதன் மூலமாக, தத்துவங்களை படிக்கிறதன் மூலமாக நாம முயற்சிக்கிறோமே ரட்சிப்புக்கு, அது எல்லாம் செத்த கிரியைகள். செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரயோஜனம் இல்லை என்று மனம் திரும்பி. 2வது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இந்த 2ம் நடக்கிறதாங்க ரட்சிப்பு. செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். சரி, அடுத்து என்னது? 3வது அஸ்திபார உபதேசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் தண்ணீர் ஸ்நானம், அப்புறம் பரிசுத்த ஆவியின் ஸ்நானம் என்று 2ஆக கூட பிரித்து கொண்டு நாம் படிக்கலாம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், ஆமாம், பேப்டிசம்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பண்மையில். ஸோ வாட்டர் பேப்டிசம் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். 3, 2ஐயும் ஒன்றாக சேர்த்து 3 என்று வைத்துக் கொள்வோம். சரி, 4வது கைகளை வைக்குதல், லேயிங் ஆன் ஆஃப் ஹேண்ட்ஸ். இது என்னது? சபை வாழ்வு, சபையில் இருக்கிற அத்தாரிட்டி, தேவன் வைத்திருக்கிற ஒழுங்கு, சபையிலே கைகளை வைக்குதல், சர்ச் லைஃப் என்று வைத்துக் கொள்வோம். செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ரட்சிப்பு கொண்டு வருது. அப்புறம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் வாட்டர் பேப்டிசம், ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம், அப்புறம் சர்ச் லைஃப், சபை வாழ்வு. சரி, அதற்கு பிறகு என்னது? மரித்தோரின் உயிர்த்தெழுதல். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமான டீச்சிங். தி டீச்சிங் ஆன் ரெசரக்ஷன். இயேசு உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதா, உங்களுடைய விசுவாசம் விருதா என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபவுண்டேஷனல், ஃபண்டமெண்டல் டீச்சிங். இதில் கிளாரிட்டி விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டும். அஸ்திபார உபதேசம், ரெசரக்ஷன். அடுத்து நித்திய நியாயத்தீர்ப்பு, இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட். விசுவாசிகள் நியாயத்தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய பொக்கிஷங்கள், டைம், ட்ரெஷர், டேலண்ட், இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவன் கொடுத்த டைம், உங்களுக்கு தேவன் கொடுத்த ட்ரெஷர், உங்களுக்கு தேவன் கொடுத்த டேலண்ட்டு, இதெல்லாம் ஆண்டவருக்காக பயன் உள்ளதாக இருக்கிறதா? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பணம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சில எபிசோட் முன்பதாக நான் பேசினேன். 4 காரியத்திற்காக ஆண்டவர் பணத்தை கொடுக்கிறார். உங்கள் நேரத்தை எப்படி கையாள வேண்டும் என்று யூடியூப் டீச்சிங்கில் நான் உங்களுக்கு 10 நாட்கள் டீச் பண்ணியிருக்கிறேன். டேலண்ட்டை குறித்து ஆண்டவருக்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்வும் நோக்கமும் டீச்சிங்கில் உங்களுக்கு நான் அதை சொல்லியிருக்கிறேன்.
நித்திய நியாயத்தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. தேர் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட். அதற்கு பிறகு அவ்வளவுதான். அஸ்திபார உபதேசம், செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், நித்திய நியாயத்தீர்ப்பு அல்லது மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு. 6 காரியங்கள். இது அஸ்திபார உபதேசம். 2 பேதுரு 1 அதிகாரம் ரட்சிக்கப்பட்ட பிறகு வளர வேண்டிய ஒரு 7 காரியங்கள். பீட்டர்ஸ் சிலபஸ், த ரைட்டர் ஆஃப் ஹீப்ரூஸ் அவருடைய சிலபஸ். லெட் அஸ் கம் டு பால்ஸ் சிலபஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் வைத்திருக்கிற சிலபஸ் என்ன? வாசிக்கலாமா? கலாத்தியர் 5 அதிகாரம் ஆவியின் கனி என்று ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். ஆவியின் கனிகள். அதற்கு முன்பதாக களைந்து விட வேண்டிய சில காரியங்கள், நாம் ஓவர் கம் பண்ண வேண்டிய சில காரியங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், அப்படிப்பட்ட ஒரு செட் ஆஃப் காரியங்களை களைந்து போட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதோடு கூட 22 வசனம் 23 வசனம், கலாத்தியர் 5 அதிகாரம் 22 23, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 9 கனிகள். இது கேரக்டர் ஸ்டடி, டெவலப்மெண்ட். ஆண்டுடைய கிருபையினால 21 நாள் யூடியூப் சேனலில், ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா யூடியூப் சேனலில் நான் டீச் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் டூ விசிட் இன் த பிளேலிஸ்ட் அண்ட் வாட்ச் தோஸ் டீச்சிங்ஸ். இட் வில் ஹெல்ப் யூ. அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது பவுலனுடைய சிலபஸ். பேதுருவனுடைய சிலபஸ் 2 பேதுரு 1. பவுலனுடைய சிலபஸ் கலாத்தியர் 5 அதிகாரம், எதை களைந்து போட வேண்டும், எதை நாம் டெவலப் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற காரியங்கள். இதெல்லாமே ஓரளவுக்கு கேரக்டரை பேஸ் பண்ணி நிறைய காரியங்கள் வருகிறது. ஆமேன். அஸ்திபார உபதேசம் என்று எபிரேயர் 6 அதிகாரத்தில் இப்போ ஜீசஸ் சிலபஸ், இயேசுனுடைய சிலபஸ்னு ஒன்று இருக்கா? எஸ். 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரம் மேத்யூ 5, 6, 7 அது இயேசுனுடைய சிலபஸ் என்று நான் சொல்லுவேன் டிசைபிள்ஷிப்புக்கு. மத்தேயு 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரம், அதில் முதல்ல 3 வசனத்திலிருந்து 9 வசனம் வரை மத்தேயு 5 அதிகாரத்தில் ஒரு 8 காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். 10 வசனம் வரை, 3 வசனத்திலிருந்து 10 வசனம் வரை பாக்கியவான்கள் 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 என்று சொல்லி ஒரு blessed are you, blessed are you, blessed are you என்று இந்த blessed passages ஒரு 8 இருக்கிறது. the beatitudes என்று சொல்வார்கள். அந்த காரியத்தோடு கூட இயேசு ஆரம்பிக்கிறார். அது ஒவ்வொன்றுமே கேரக்டர் ஸ்டடி என்று சொல்லலாம். மத்தேயு 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரம், இந்த 3 சாப்டர்ல ஏராளமான டிசைபிள்ஷிப் கண்டென்ட் இருக்கிறது. ஆமேன். பிரைஸ் காட். ஆனால் நமக்கு தெரியும், இந்த டிசைபிள்ஷிப் என்று சொல்லும் பொழுது எபேசியர் 4 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுதும் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கும் பொழுதும் இந்த டீச்சிங் எல்லாம் பண்ணும் பொழுது அது எப்படி இருக்கணும்? உபதேசத்திற்கு இருக்கணும், கடிந்து கொள்ளுதலுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், சீர்திருத்தலுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், நீதியை படிப்பிக்குதலுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அதோடு கூட 2 தீமோத்தேயு 3:16 என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி, எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கு. அப்போ வேலையை செய்வதற்கு சுபாவத்திலே மாறுவதற்கு, டு பிகம் த பர்சன் காட் வாண்ட்ஸ் அஸ் டு பி, டு டூ த திங் தட் காட் வாண்ட்ஸ் அஸ் டு டூ. இந்த 2 காரியங்களை மையமாக வைத்து தான் டீச்சிங் இருக்கணும். உபதேசம் ரைட்டு வேணும், ஆனால் எதற்கு? நீங்கள் யாராக தேவனுக்குள் மாற வேண்டுமோ அதற்காகவும், தேவனுக்காக எதை நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை நிறைவேற்றுவதற்கும். முழு வேதாகமத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை நீங்கள் திருச்சபை வாழ்க்கையை குறித்து வாசிக்கும் பொழுது, ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, கேரக்டர் அண்ட் தி பர்பஸ், the person that you ought to become, the purpose that you got to be involved in.
என்ற 2 காரியம் சமநிலைப்படுத்தப்பட்டுதான் இருக்கும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் ஈவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் தாலந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் பயன்படுத்தி நாம் தேவனுக்காக உழைக்க வேண்டும். ஆமேன். உபதேசம் என்ற தலைப்பிலே கடந்த 2 நாட்களும் இன்றைக்கும் உங்களோடு கூட பேசினேன். வேர்ட் ஆஃப் காட், வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியில் வசனத்தின் முக்கியத்துவத்தை குறித்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். ஆண்டவருடைய நோக்கத்தில் நீங்கள் ஈடுபடணும். விஷன் 2030, தரிசனம் 2030, தரிசனத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அதை குறித்து அதிகமாக நாங்கள் பகல் வேளையிலே நாங்கள் 3 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் பேசுகிறோம். மிஷன்ஸ் கன்வென்ஷன் வருகிற செப்டம்பர் 6லிருந்து 19 வரைக்கும் ஒவ்வொரு நாள் மதியம் 3லிருந்து 5:30 மணி வரைக்கும் பீகார் மிஷினரி ஊழியம், ஒரிசா மிஷினரி ஊழியம், வெஸ்ட் பெங்கால், யூபி ஆகிய இடங்களிலே ஆரம்பிக்க போகிற ஊழியங்கள், எங்களுடைய திருச்சபை ஊழியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். பிரியமானவர்களே, மிஷினரி ஊழியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். மிஷினரி ஊழியத்தை தாங்குங்கள். மிஷினரி ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஆமேன். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் வேர்ட். ஆண்டவரே, வாழ்வும் வசனம் நிகழ்ச்சியில் உபதேசம், டீச்சிங், அதனுடைய முக்கியத்துவத்தை கடந்த 3 நாட்களாக நாங்கள் பார்க்க உதவி செய்து எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி 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 என்று நாங்கள் சொல்லுகிறோம். we thank you Lord. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நாளை தினத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.